வணக்கங்களே. இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆண்கள் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. ஆடியன்ஸ் போல வச்சு ஆண்கள் ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்களை வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி 8 பேர்ல வரிசைப்படுத்தி கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். சோ இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பாய்ஸ் டீம் ஒரு சில ஆட்களை செலக்ட் பண்ணாங்க. பட் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறத பெண்கள் டீம்ல ஒரு சில ஆட்கள் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க எங்க மேல வச்சீங்க பாத்தீங்களா ஒரு ட்ரஸ்ட், அதுக்கெல்லாம் நாங்க ஒர்த்தே கிடையாது, அதெல்லாம் எங்களை பத்தி நம்பாதீங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டாங்க. சோ என்ன நினைச்சு ஏது நினைச்சுங்க நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். சோ மறக்காம லைக் பண்ணிருக்கீங்க நம்புறேன். நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சரிங்களா? சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் இந்த மாதிரி ட்ரஸ்டட் பேஸ்ல ஒரு குரூப் பிரிக்கிறாங்க. 8 பேரை லைனா பிரிக்கிறாங்க. அதுல 5 தான் முதல் இடத்துல கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளியில நீங்க செகண்ட் ரோமோல பார்த்து ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இது இந்த ட்ரஸ்டட் பேஸ் பண்ணி பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜெஃப்ரி மேல ஆனந்திக்கு ஒரு கோபம் அப்படின்னா, ஆனந்தி ஏதோ ஒரு சில மேனிபுலேஷன் பண்றாங்கன்னு ஜெஃப்ரி சொல்லிட்டாராம். நீங்க மேனிபுலேட் பண்றீங்க அப்படிங்கிற ஜெஃப்ரி சொல்றான். அந்த காண்டை வச்சுட்டு ஜெஃப்ரி நேற்று நைட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜி ஆனந்தி. சரியா? சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்மளோட இந்த வீடியோல கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஆண்கள்ல இவங்க பேசக்கூடிய ஆட்கள் தீபக், ஜெஃப்ரி, ரஞ்சித், முத்துக்குமார். சரிங்களா? இந்த 3 பேர் பேசுறாங்க. முத்துக்குமார் லைட்டா அங்கங்க ஊர்கா மாதிரி தொட்டு பேசுறாங்க. மற்றபடி டைரக்டா முத்துக்குமார பேசல, லைட்டா பேசுறாங்க. இந்த 3 பேர் தான் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. விஷால் அந்த 4 பேர் தான் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசுற இடத்துல இந்த இடத்துல பவித்ரா ஜனனி அவங்க பேசுறாங்க. இந்த பவித்ரா ஜனனி 2வது இடம் கொடுத்தது இந்த பாய்ஸ் டீம். 2வது இடம் ட்ரஸ்ட் நாங்க நம்புறோம்னு சொல்லி. ஆனா வெளில உட்காந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 4வது இடத்துல பாத்தீங்கன்னா சாச்சனா வச்சிருக்காங்க. சாச்சனாவும் ஆண்களுக்கு எதிராக வெளியில பேசுறாங்க. ட்ரஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆனந்தி மேலேயே 5வது இடம் கொடுத்து ட்ரஸ்டிங் லெவல்ல வச்சிருக்காங்க. பட் இதை ஏன்டா இவ்வளவுதான் சொல்றேன், கட்டணா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்க ட்ரஸ்டே பண்ண மாட்டோம்னு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, ஜாக்லின் உள்ள உட்காந்து ஆண்களோட பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவல் கேம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை நம்புனாங்களோ அவங்களுக்கு குழி வெட்டிட்டு இருக்காங்க. வெளியில கண்டென்ட் கொடுக்குறாங்கிற பேர்ல குழி வெட்டிட்டு இருக்காங்க. சரியா? ஆனா ஜாக்லின் இந்த இதெல்லாம் பண்ணாம அவங்க டைம் வர்றப்ப ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன கிராசரிஸ் எடுக்கலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க, ஆண்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக்கிறாங்க இவங்களை நம்பி. இந்த பெண்கள்ல பவித்ரா ஜனனி எப்பா என்ன பண்ணுச்சுன்னே தெரியல தெண்டத்துக்கு. சரிங்களா? சாச்சனா காதுல இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம். சரியா? ஆர்ஜே ஆனந்தி லப்பர் தான், சங்கீத ஸ்வரங்கள் தான் பேச ஆரம்பிச்சா. கண்டென்ட் கொடுக்கணும்னு உட்கார்ந்தாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஸ்டாப் ஸ்பீச் வேற லெவல். சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறப்பாங்க கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. ஏன்னா இவங்க நம்பிக்கை இவ்வளவு ஈஸியா பிரேக் பண்ணாங்க அடுத்த செகண்டுக்குள்ள அப்படின்னு பத்தி உங்களோட கமெண்ட் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி ஏன் ஜெஃப்ரியை கார்னர் பண்றாங்க உங்களோட கருத்து கமெண்ட் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட்டா தேங்க்யூ.